ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத் என்னன்னு சொன்னால், இனி வரப்போகிற காலங்களில் உங்களோட 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் முடிக்கிற டிகிரியை வச்சு மட்டுமே வேலை எடுக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு டிகிரி ஹோல்டரை விட அதுக்கு கூட ஒரு எடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கிறவங்கள தான் இப்பொழுதுக்கு கம்பெனிகளில், ப்ரைவேட் கம்பெனிஸில் பர்டிகுலர்லி முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலர்லி ஏஐ ரிலேட்டடான கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். இது வந்துக்கிட்டு இப்போ உள்ள காலத்தில் ஒரு வேலை வாய்ப்பை தேடுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏஐ குவாலிஃபிகேஷன் வச்சு இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏஐ குவாலிஃபிகேஷனோட இருக்கவங்க அதிகூடிய சம்பளத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நான் கூட சம்பளம் என்று சொல்ற வர்றது ரொம்ப அதிகமான சம்பளம். ஏஐ ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் எடுக்கிறது இப்போது கடும் ஈஸி. நிறைய கோர்ஸ்கள், நிறைய வேர்த்தான கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நீங்கள் டிகிரி எடுக்கிறதுக்காக வருஷ கணக்கிலையும் நீங்கள் ஏஐ சர்டிஃபிகேஷனை எடுக்கிறதுக்கு செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் ஏஐ சர்டிஃபிகேஷன் ப்ரொஃபஷனலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளையிலும் ஒரு வெலிடான கம்பெனி கிட்ட இருந்து. இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போதோ ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போதோ உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு மிகப்பெரிய வலுவை சேர்க்கும். இது இன்டர்வியூவில் நிறைய பேர் ஃபியூச்சரை மாற்றுறதை நான் கண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏஐ குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறாங்க நிறைய ரிமோட் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலேயே இருந்து வெளியிருக்கிற கம்பெனிக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. இது இப்போ ஒரு ஏஐ ரெவல்யூஷனால் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனை ஒரு கம்படேட்டிவாக மாற்றிக்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களோட டிகிரி அல்லது சர்டிஃபிகேஷன் அல்லது NVQ லெவல் குவாலிஃபிகேஷனோட கட்டாயம் ஒரு ஏஐ ரிலேட்டடான ஒரு சர்டிஃபிகேஷனை ஏட் பண்ணுங்க. இது வந்துக்கிட்டு உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன் சீரீஸில் நம்ம முக்கியமான 7 வேர்த்தான வெலிடான ஏஐ சர்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் என்ன சொல்லி தருது, இது உங்களோட ரெஸ்யூமில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் ஏஐ சம்பந்தமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு கோர்ஸாக மாற்றி ஆன்லைனில் போட்டுடுறாங்க. ஆனால் அதில் கிடைக்க சர்டிஃபிகேஷனுக்கு எந்த விதமான ஒரு வெலிடும் ஒரு பிரைவேட் கம்பெனி ஹையரிங் மேனேஜர்கிட்ட இருக்கிறது இல்லை. அவங்க அதை ஈஸியாக நிராகரிச்சிடுவாங்க. நீங்கள் எடுக்கிற இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களை ஹையர் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிஸை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிற இந்த 7 ஏஐ சர்டிஃபிகேஷனும் இன்டர்நேஷனல் ரீதியாக ரெகக்னைஸ்ட் ஆன இன்ஸ்டிடியூட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கோர்ஸாக உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த ஏஐ சர்டிஃபிகேஷனை முடித்தவங்க நிறைய பேர் நிறைய சம்பளத்தில் இப்போதைக்கு உழைச்சிட்டு இருக்காங்க. இது இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் எல்லா லிங்க்டின் ப்ரொஃபைல்லையும் பார்க்கலாம். இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸை அவங்களோட குவாலிஃபிகேஷனில் சேர்த்ததால் அவங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைச்சிருக்கு. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு புது புது ஜாப்ஸுகளுக்கு அப்ளை பண்ணி அவங்களோட கரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பெரிய கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணி ஈஸியாக அடுத்த பொசிஷன், அதை விட உயர்ந்த பொசிஷனை அவங்களுக்கு கிராப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியையும் இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வழங்கியிருக்கு. இதை நீங்கள் லிங்க்டின்ல தெளிவாக நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்றால், இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸை எடுத்த நிறைய ஆட்கள் எந்த விதமான டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாத ஆட்கள். அதாவது நீங்கள் இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஐடி ரிலேட்டடான ஆளாகவோ அல்லது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தெரிஞ்ச ஆளாகவோ இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த காலத்தில் ஏஐட இன்டர்வென்ஷன் கம்பெனிஸோட கல்ச்சரை கட்டாயமாக மாற்றிட்டு இருக்கு. அவங்க வேலை செய்கிற முறை, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ, அவங்க எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தில் இம்பேக்டை கூட கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்தில் இந்த ஏஐட இன்டர்வென்ஷன் இப்போ கம்பெனிஸோட கல்ச்சரையே மாற்றிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸை டார்கெட் பண்ணக்கூடிய இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸை கன்சிடர் பண்ணுறது மிக முக்கியம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். See you in next video, my beautiful people.